எழுதக்கூடியவராக இருந்தால் அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளராக இருக்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸை தெரிந்தவராக இருக்க வேண்டும், ஒரு மார்க்க அறிஞராக இருக்க வேண்டும். அப்பதான் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை மூலமொழியிலிருந்து படித்தெல்லாம் என்ன செய்ய முடியும், எழுத முடியும். இவர் உமர் புலவர் என்பவர் தமிழை படித்திருந்தாரே தவிர மார்க்கத்தில் அவருக்கு கோழி முட்டை தான் கொடுக்கலாம், ஒண்ணுமே அவருக்கு தெரியாது. மார்க்கத்தை பத்தி என்ன செய்யாது, எதுவுமே தெரியாது, எந்த சட்டமும் அவருக்கு தெரியாது, குர்ஆனை பத்தி அவருக்கு தெரியாது, ஹதீஸை பத்தி தெரியவே தெரியாது. எந்த அளவுக்கு சொன்னா அவர் கொடுவா மீச வச்சுக்கிட்டு கடுக்கன் போட்டுட்டு இருந்த ஒரு ஆள். அவர் உமர் புலவர் என்ன பண்ணாரு, காதுல கடுக்கன் தொங்குமே 1/2 கிலோவுக்கு, இந்த மாதிரி கடுக்கனை மாட்டிக்கிட்டு கொடுவா மீசிக்கிட்டு வச்சிருந்த ஒரு ஆள்கிட்ட என்ன தீன் இருக்கு, அவரே தீனுண்டா என்னன்னு விளங்காத ஒரு ஆள் தான் யாரு, உமர் புலவர் என்பவர். அதனால இவர் எழுதின எல்லாமே பொய்யா இருக்கு. எந்த நான் உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க, 1-2 பொய் சொல்லல இவர். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கல்யாணத்தை பத்தி அவர் சொல்றாரு, உதாரணமா சொல்றேன். ரசூலுல்லாஹ்வுடைய கல்யாணத்தோட விட்டுருங்க, ரசூலுல்லாஹ் அப்ப நபி ஆவலன்னு சொல்லிவிடலாம். பாத்திமா நாயகி கல்யாணத்தை பத்தியும் சொல்றாரு அவர். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அவங்க மகளுக்கு கல்யாணம் நடந்துச்சுல, அந்த கல்யாணம் நடந்தவுடனே என்ன, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணவுடனே மதீனாவே விழாக்குளம் பூணிச்சான். எது ரசூலுல்லாஹ்வுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணாங்களா பாத்திமாவுக்கு, எங்க பார்த்தாலும் பந்தலாம். ரசூலுல்லாஹ் மகளுக்கு கல்யாணம் பண்ணது எங்க பார்த்தாலும் மாவில தோரணமா கட்டப்பட்டிருந்துச்சான். உலகத்துல உள்ள எல்லா இசைக்கருவிகளும் அங்க வந்துருச்சான். எதை ஒழிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்களோ அந்த இசைக்கருவி, மத்தளம் முழங்க, துந்துபி முழங்கன்னு சொல்லுவாரு, இசைக்கருவிகளா பேரை அடிக்குவார், அவ்வளவு பேர் வரும். அம்புட்டு இசைக்கருவி வந்துருச்சான். உலக நாட்டு அதிபர்கள்லாம் வந்துட்டாங்களாம். அங்க இருந்து பிளைட் பிடிச்சுன்னு செஞ்சுட்டாங்க. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய கல்யாணம், மகள் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உலகத்து நாட்டினுடைய மன்னர்கள்லாம் இந்த கல்யாணத்துக்காக நினைஞ்சிட்டாங்களாம், ஆஜராயிட்டாங்களாம். இந்த மாதிரி அலி குதிரையில, அது இது பத்தாதுன்னு மாவிள, இதனால மாவிள தோரணம் கட்டுறது, இந்த பந்தெல்லாம் போடுறாங்களே, இந்த கிறுக்கம் பண்ண வேலையினால வந்ததுதான். இவன் பண்ண வேலையை நம்பிதான் ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய மகளுக்கே இப்படிலாம் பண்ணியிருந்தா அம்மா பண்ணா என்ன அப்படி இந்த பந்தல் போடுறது, மாவிள தோரணம் கட்டுறது, வாழை மரம் கட்டுறதுலாம் வந்து பாருங்க. இது எல்லாமே இவன் எழுதுனது, இந்த இவன் நாசப்படுத்தினது, இந்த சீரா புராணத்தினால வந்த கேடுதான் இது. இது பத்தாது என்ன பண்ணாங்களாம், அலி ரலியல்லாஹு அன்ஹு குதிரையில ஏறி நினைஞ்சாங்களாம், அப்படியே வந்தாங்களாம், மதீனாவுல பவனி வந்தாங்களாம். வரும் பொழுது மதீனாவில் உள்ள ஒவ்வொரு சகாபி பெண்களும் அப்படி கடைக்கண்ணில் பார்த்து வர, யார் சகாபி பெண்களை சொல்றான் இவன், சகாபி பெண்களை பத்தி சொல்றான். இந்த அலியுடைய அழகு அப்படி கண்களால், அப்படி கடை கண்களால் பருகினார்களாம். பருகிட்டு சும்மா இருக்கலையா, இவர் பாத்திமாவுக்கு மட்டும்தானா கிடைக்கணும், எங்களுக்கு கிடைக்க கூடாதா? யாரை பத்தி சொல்றான் இவன், யாரை பத்தி சொல்றான்? எப்படிப்பட்ட ஒழுக்க சீலர்களை ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்களோ அந்த மாதிரியான சகாபி பெண்களை பத்தி நம்மளை போட்டு சகாபாக்களை பின்பற்ற வேணா, நம்ம சகாபாக்களை திட்டுறோங்கிறாங்க. சகாபாக்களை திட்டினவன் இவன், இவனுக்கு விழா இருக்கிறாங்க. சகாபாக்களை திட்டி கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தினவன் யாரு, இந்த உமர் புலவர்ங்கிறவன். சகாபாக்களை இவ்வளவு கேவலமா சகாபி பெண்களை அப்படி அவர் குதிரை, அதனால மாப்பிள்ளை குதிரையில் விட்டது இதை வச்சுதான். மாப்பிள்ளைக்கு குதிரையை அனுப்புறாங்கல்ல, அதுக்கும் காரணம் இதுதான், இவன் எழுதுனதுதான். இந்த சீரா புராணம் தான் அம்புட்டுக்கு அடிப்படை. குதிரையில ஏற்றி விட்டு ஊர்வலம் விட்டாங்களாம், எல்லாம் பார்த்து பார்த்து பெண்கள் அப்படியே அப்படி மயங்கிட்டாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் நினைஞ்சிருக்கிறான், எழுதி வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய கல்யாணத்துல வாழைமரம் பாலைவனத்தில் முளைக்குமா முதல்ல? அந்த ஊர்ல வாழைமரம் உண்டா? ரசூலுல்லாஹ் கல்யாணத்துல வாழைமரம் நட்டாங்கன்னு எழுதி வச்சிருக்கிறான். இந்த மாதிரி அவ்வளவும் பொய் புழுகும் நிறைஞ்சதான் எது சீரா புராணம்ங்கிறது. அதுல உள்ள எதுவுமே நீங்க இஸ்லாம்னு எடுத்துக்கிறாதீங்க. அது என்ன பண்ணிருக்கான், அந்தாலே பேர் மட்டும் நெசம். முகமதுங்கிறானா அது சரி நெசம், ஆயிஷாங்கிறானா அது நெசம், பாத்திமாங்கிறானா அது நெசம். இந்த கதையெல்லாம் புராணத்தில் இருக்கும்ல, அதை எடுத்து ஜாயின் பண்ணி விட்டான். புராணத்துல இந்து மதத்துல உள்ள ஆளுகளுக்கு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தரை மகானை கொல்ல போனாரு, பாறை உருட்டினாரு, கையில ஒட்டிக்கிருச்சுன்னு அவன் என்ன பண்ணிட்டான், அப்படி பேரை மட்டுமா திங்க சேர்த்து விட்டான். அவங்க கதையில இருக்கும்ல, அந்த கதையை எடுத்துக்கிட்டு அப்படி அங்க ராமருக்கு சீதைக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்ல, அதை பாக்குறான். அதே மாதிரி நம்ம இங்க கொண்டு மதினா வைக்கப்பட்டான். அங்க மிதிலையில இருந்தது என்னென்னலாம் ராமாயணத்துல வருமோ, மிதிலையில உள்ள காட்சியெல்லாம் கொண்டாது மதீனாவில் கொண்டாந்து நிப்பாட்டி, அந்த ராமருக்கு பதிலா முகமது, சீதைக்கு பதிலா பாத்திமாண்டாக்கி அப்படி மதீனாவை ஒரு ரணங்களை படுத்தி விட்டான். இவனுக்கு சம்பவத்தை எல்லாம் ஹதீஸ்ல படிச்சு செய்யல, இவன் புராணம் ஒழுங்கா பேர் வச்சுட்டான். புராணம் பொய்ன்னு இருக்கும், சீரா புராணம் ஒழுங்கா பேர் வச்சுட்டான். அப்ப இவன் அவ்வளவும் பொய்யை எழுதிவிட்டு, இதுக்கிடையில இவனும் அந்த கிழக்கிற ஆளுக்கு செய்யற அநியாயம். அவர் அவுலியாவான், வேற உமர் புலவர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறாங்க, உமர் புலவர் ரலியல்லாஹு அன்ஹுங்கிறாங்க, உமர் புலவர் தர்காங்கிறாங்க. இவனை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் தூக்கி வச்சுக்கிட்டு அவுலியார் இருந்து கொண்டு போயிட்டாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்ணாங்க தெரியுமா, அட்வான்ஸ் புக்கிங்ல இருக்கிறாங்க. யாரு, உமர் புலவர்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கதப அலைய முதாமிதன் ஃபல்யதபவ்வ மகாதஹு மினன் நார். யார் ஒருத்தன் என் பேர்ல வேணும்னு பொய் சொல்றானோ அவன் நரகத்துல முன்பதிவு செஞ்சுக்கிறட்டும். அந்த ஆளு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு.
நேர உமர் புலவர் வந்து ரசூலுல்லாஹ் பேர்ல பொய்ய சொல்லி நரகத்துக்கு போய் வாழும்போது டிக்கெட் வாங்கிவிட்டாரு. பிந்தி தான் நிறைய பேருக்கு தெரியும். ஹயாத்தோட இருக்கும்போது நிறைய பொய்களை புலிவி நினைச்சிட்டாரு. அவரை போய் அவுளியாங்கிறாங்க. இது வந்து மார்க்க புஸ்தகம் மாதிரி பள்ளிக்கூடத்திலையும் கற்று தர்றாங்க. இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணணும். நீ சீரா புராணத்தை எடு. இஸ்லாம் பிற மதத்தவர்கள் படிக்கிறாங்க இல்ல, சீரா புராணத்தை வந்து தமிழ் பாடத்துல வச்சிருந்தான்னு சொன்னா முஸ்லீம் மட்டும் படிக்கல, முஸ்லீம் அல்லாதவங்க அதை படிக்கிறாங்க. அவன் என்ன பண்றான், நமக்கு கொஞ்சம் கூட சளைக்கல நினைப்பானா இல்லையா? நம்ம தான் விட்டு கப்சா அடிக்கிறோம்னு சொன்னா இவங்க அது மாதிரி அடிக்கிறாங்களே நினைப்பானா? இஸ்லாத்துக்கு நல்லவன் நினைப்பான். அப்ப அந்த மாதிரி இஸ்லாத்தை கெடுக்கிறதுக்காக வேண்டி இப்படியா தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. அதனால அதையெல்லாம் மாத்திரக்கு நம்ம போராட்டம் பண்ற அளவுல உள்ள பொய்கள் அது. சரியா? முடியாதவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து காலில் கொப்பளம் வந்துருது, இல்லாட்டி கண் ஆபரேஷன் பண்ற மாதிரி வருது. அவங்க வந்து 10 நாளா 20 நாளா தொழுகையை விட்டுறாங்க. அத வந்து 20 நாள் தொழுகை 20 வருஷத்துல அப்படியே தொழுகலாமா, கூடுமா? தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வித்தியாசமான ஒரு வணக்கம். அது என்ன வணக்கம்னா, ஒரு வணக்கம்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த மாதிரி தான் வணக்கம் செய்ய முடியும். நோன்பு இருக்குன்னு வைங்களேன், நோன்புக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை வந்து மாத்தவனா இயலாது. காலில இருந்து என்ன செய்யணும், சூரிய மறையிற வைகரையில இருந்து சூரிய மறையிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது தான், குடிக்க கூடாது தான், தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது தான் அப்படிங்கிறது ஒரு முழு வணக்கம். அது இந்த வணக்கத்தை வந்து ஒரு 12 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம், 4 மணி வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் ஏதாவது இருக்குமா? அப்படி அதுல சலுகை எல்லாம் கிடையாதுங்க. அதே மாதிரி வந்து சோறு திங்காட்ட பரவாயில்ல, ஜூஸ் குடிச்சுக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குமாண்டா இருக்காது. கூடாதுன்னா கூட 100% ஒரே மாதிரி தான். உனக்கு நோயா இருக்குதா, வேற நாள்ல வச்சுக்கிறேன்னு சொல்லிடுவான்ல. நோயாளியா இருந்தீங்கன்னு வைங்க, அப்ப இந்த மாதிரி நோம்பு உனக்கு வைக்க இல்லைன்னா என்ன பண்ணிக்க, வேற ஒரு நாள்ல வச்சுக்க, இந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படின்ட்டான் அல்ல. தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முக்கியம் வந்து அந்த முறை கிடையாது, முறை முக்கியம் கிடையாது, நேரம் முக்கியம். தொழுகையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்ன சொல்றான், அதை வந்து அந்த முறையை வந்து எப்படி வேணாலும் மாத்திக்க, உனக்கு எப்படி ஏழுமோ அப்படி மாத்திக்க, டயத்தை விட்டுறாத. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. இப்ப வந்து நோம்பு வந்து ரமலான்ல வைக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டான். ஆனா சொல்லிவிட்டு என்ன சொல்றான் அல்லாஹ், அவனுக்கான மரியலன் அவ்வளா சஃபரின், யார் பிரயாணத்தில் இருக்கிறீங்களோ, நோயாளியா இருக்கிறீங்களோ, ஃபைத்தத்து மின் ஐயாமின் உகர், வேற நாள்ல வச்சுக்கிறங்க. அப்ப நோம்பு ரமலான்ல வைக்கணும் இருந்தாலும் நோயாளியா இருந்தா அடுத்து கூட வச்சுக்க. தொழுகையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றான்ல, நேரம் தான் முக்கியம், நேரத்தில் செஞ்சு ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்ப முடிகிற மாதிரி செய்யி, தண்ணி கிடைக்காட்டி தயமம் பண்ணி தொய், பிரயாணத்துல 2 காத்தா தொழுதுட்டு போ, நிக்க முடியாது உட்கார்ந்து தொழு, டயம் முக்கியம். இந்த வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் தள்ளி போடலாம் முடியாது, வணக்கத்தை மாத்திக்கலாம். நமக்கு ஏண்ட மாதிரி 60 மணி படுத்துக்கிட்டு தொழுவு, ஒழுவே செய்ய முடியும், ஓடிக்கிட்டே இருக்கு, ஒருத்தருக்கு மூத்திரம் ஓடிக்கிட்டே இருக்கு, அது ஒரு நோய் இருக்கு, சொட்டு சொட்டா வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அவர் ஒழு செஞ்சா உடனே ஒழு போயிடும், பிரச்சனை இல்ல. ஒரு வக்துக்கு ஒழு செஞ்சுக்கிட்டு நீ தொழுதுட்டே ஏறி ஓடனா பரவாயில்ல, காத்து போயிட்டே இருக்குது, அது பத்தி என்ன, தொழுதுட்டே ஏறி ஒரு வினாடி விடாம ஒருத்தர் காத்து போயிட்டு இருக்கு, தொழாம இருந்துடலாமா? அப்ப என்ன செய்யணும், ஒழு செய்யணும். அடுத்த வக்துக்கு வரும்போது அடுத்து ஒரு ஒழு செஞ்சுக்கணும், அது கடையில போற பத்தி கவலை இல்லை. அப்படியான ஒரு அடிப்படையில் இந்த மார்க்கம் வந்து எந்த மாதிரி இருந்தாலும் உட்காரவே இல்ல, படுத்துக்கிட்டு தொழுவு. இப்படி இருக்கும் பொழுது கண் ஆபரேஷன் பண்ணா அவன் என்ன செய்வான், டாக்டர் சஜிதா செய்யக்கூடாதுன்னு சொல்லுவான். ஏன் செய்யக்கூடாதுமா, அதுல அதிக ரத்தம் வரக்கூடாது. கண்ணுல சஜிதா செய்யும் பொழுது அதிகமா கண்ணுக்கு ரத்தம் பாயும். ரத்தம் பாய்ச்சுன்னா அந்த ஆபரேஷன் பண்ணது என்ன செய்யும், அதை வந்து பாதிக்கும், கண்ணை வந்து ரொம்ப டேஞ்சர் ஆக்கி விட்டுரும். அதனால என்ன செய்யக்கூடாது, இந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வச்சுக்கிறீங்க, ரொம்ப குனிஞ்சிடாதீங்க, ஒரு 10 நாளைக்கு அப்படி செய்யாதீங்க, ஒரு மாசம் அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி அந்த கண்ணு அவங்களுடைய கண்ணுல உள்ள பிரஷருக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு ஆளு ஒரு கணக்கு சொல்லுவான். நீங்க என்ன பண்ணணும், அதுக்காக தொழுகை விட்டுற முடியுமா? சஜிதா செய்ய நினைச்சுக்க, எது செய்ய இயலாதோ அதை செய்வதை நினைச்சுக்கிட்டு அது ஓத வேண்டிய தஸ்பீக ஓது, இப்படிதான் இருக்கணும்ட்டான், இப்படி இதை விட அசையக்கூடாதுட்டான் ஒருத்தன். என்ன செய்யணும், இதான் நிக்கிறேன்னு நினைச்சுக்கிற வேண்டியதான். அல்லாஹ் அக்பர் குனிகிறோம்னு நினைச்சுக்க, கழுத்து கூட வளைக்க இயலாத, இப்படி இருந்து பரவாயில்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் நினைக்க அல்லாஹ் அக்பர்னு சொல்லு, சுபான ரபியல் அலீம்னு சொல்லு. அப்புறம் என்ன பண்ணு, மறுபடியும் ஒரு அல்லாஹ் அக்பர் சொல்லு, சைதாவுல இருக்க நினைச்சுக்க, சுபான ரபியல் அலான்னு எல்லாம் அப்படி பண்ணிட்டு போ. அப்ப என்ன செய்யணும், எந்த மாதிரியான கண்டிஷனா இருந்தாலும் நீங்க எப்படி முடியுதோ அப்படி நிறைவேற்ற, நேரம் தான் அதுல முக்கியம். பஸ்ல போயிட்டு இருக்கீங்களா, கிபிலாவை முன்னோக்க முடியாதா, எங்கிட்ட வேணாலும் தொழுதுட்டு போ. எல்லாத்திலையும் சொல்லுங்க, தொழுக முறை இருக்குல்ல, அந்த முறையை எப்படி வேண்டாலும் எல்லாம் வளைக்கிறான், நேரத்தை வளைக்க மாட்டேங்கிறான். நோம்பு வந்து அந்த முறை அப்படி வேணும், ஃபார்முலா மாத்த மாட்டேன், முடியாட்டு வேற நாள் இதே மாதிரி தான் வைக்கணும்.
நோன்பு வைக்க முடியாதுன்னு இதே மாதிரி வேற நாள் வைக்கணும்ட்டான்ல. அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்றான், இந்த மாதவிடாய் பெண்களுக்கு வருது இல்லையா மென்சஸ் நேரம், அதுல அவங்க தொழுகவும் கூடாது நோன்பு வைக்கவும் கூடாது. சரியா? ஆனா நோன்பை திருப்பி வைக்கணும். மாதவிடாய் வந்துருச்சுன்னா ரமலான்ல அந்த 3 நாள் 5 நாள் 7 நாள் வந்துருச்சுன்னா என்ன செய்யணும், அவங்க அந்த நோன்பை வேற நாள்ல வைக்கணும். தொழுகைய மாசம் விடுதலை தொழுகைய வைக்க கூடாது, தொழுக கூடாது. 7 நாள் தொழுக ஏன் டைம் போச்சு, டைம் தான் முக்கியங்க. நீ அந்த டைம் உனக்கு இயற்கை உபாத மாதவிடாய் வந்து உனக்கு முடியலையா, இல்ல மரப்போட்டு தொழுக கூடாது. போன மாசம் 1 வார தொழுகை எனக்கு விட்டு விட்டது, இந்த வாரம் தொழுக போறேன்னு சொல்ல முடியுமா அடுத்த மாசம் போய்? அப்ப அதுல அல்லாஹ் என்னத்த, அல்லாஹ்வுடைய பார்வை என்னன்னு உங்களுக்கு விளங்குதா? தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாவே ஏற்படுத்துறான் அந்த மாதவிடாய. அவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்ல மாட்டேங்கிறான், மாதவிடாய் வந்தா வேற நாள்ல கொண்டு வைங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறான். நோம்புக்கு சொல்றான் அல்லாஹ். நோம்புக்கு என்ன செய்யறான், மாதவிடாய் வந்து நோம்பு வைக்க மாட்டீங்களா, வைக்காட்டி விட மாட்டான், அடுத்த மாசம் வை.